Hi all, welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து student portfolio and reflective journal. So இந்த ரெக்கார்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. And also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And also bell button click பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். So come let's discuss this record of student portfolio and reflective journal. So இந்த ரெக்கார்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம், which is in semester 3 and the school internship recordல உங்களுக்கு இதுவும் ஒரு ரெக்கார்ட். ஸோ இங்கே வருது பாருங்க. ஸோ இதுக்கும் வந்து 20 மார்க்ஸ் தான் இந்த student portfolio and reflective journal. ஸோ இந்த ரெக்கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா it refers to the compilation of students' achievements, awards, recognitions, merits, memorable activities, etc. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட அச்சீவ்மெண்ட், அவன் வாங்கின அவார்ட்ஸ், அவன் வாங்கின ரெகக்னிஷன், ஏதாவது மெரிட், மெமரபிள் ஆக்டிவிட்டிஸ், ஸோ அதோட கம்பைலேஷனை தான் என்ன சொல்கிறோம், நம்ம ஸ்டூடெண்ட்டோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறோம். சரி, ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் should be prepared and maintained by student teachers. So நம்ம the teacher trainee, the teachers should maintain the reflective journal in which he or she records his or her personal experiences, observation, reflections on the pedagogy courses and school internship. So reflective journal na enna, நம்ம மெயின்டைன் பண்ணுற ஒரு ஜேர்னல், அது பேர் தான் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அப்படின்றது. ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the student teacher records his or her experiences, observation, உங்களோட அனுபவங்கள், உங்களோட நீங்கள் பார்த்தது, நீங்கள் அப்சர்வ் பண்ணது அந்த ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் அப்போ. ஸோ இந்த 80 days இருக்கு இல்லையா, ஸோ இந்த 80 daysல நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்சஸ், உங்களோட அப்சர்வேஷன், அப்புறம் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன, அந்த இடத்துல நடந்ததை பற்றி உங்களோட பிரதிபலிப்பு என்ன, ஆன் த பெடகாஜி கோர்ஸ் அண்ட் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் பற்றி உங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள், நீங்கள் என்ன உற்று நோக்குனீங்க, எல்லாத்தையும் வந்து நீங்கள் எழுதுறது தான் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அப்படின்றது. ஸோ இது தவிர சொல்லணும், முன்னாடி சொன்னதான் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி a personal record where you explore your thoughts, experiences and feelings about a particular event, activity or learning process. ஸோ ரிஃப்ளெக்டிவ்னா ஃபிசிக்ஸில் வேறு மீனிங் வரும். ஸோ இங்கே என்னென்னா இந்த டீப் திங்கிங், அதையும் நம்ம ரிஃப்ளெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து யோசித்து எழுதுறீங்க இல்லையா, உங்களோட தாட்ஸ், உங்களோட அனுபவங்கள், உங்களோட அந்த ஞாபகங்கள், அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதுறீங்க. உங்களை எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த ஈவெண்ட்டை, ஒரு ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் அப்போ, ஒரு ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு செலிப்ரேஷன் அப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்தப்பையோ, இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி தந்துட்டு இருக்கும் போதோ பசங்களுக்கு. ஸோ அதுதான் என்னது ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அப்படின்றது. ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலெக்ஷன் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க், அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஓவர் அ டைம் பீரியட் ஆஃப் டைம் ஷோகேசிங் தேர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் அவங்களோட ஒர்க் என்ன, அவங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட், சாதனைகள் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அவங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஷோட் கேசிங் பண்ணுறது தான் இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ, இவங்களோட ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்றது. சரி, ஃபார்மேட் ஆஃப் அ ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரெக்கார்டுக்கும் இருக்க மாதிரி வி கிவ் அன் இன்ட்ரடக்ஷன் ஃபார் த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷனில் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னால் என்ன, அந்த கான்செப்ட் ஆஃப் அ ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அதை தான் எழுதுவீங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஐடியாஸ், பர்சனல் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஸ் வெல் ஆஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் அ ஸ்டூடெண்ட் ஹேவ் இன் த ப்ராசஸ் ஆஃப் கோர்ஸ். ஸோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் அ குட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். ஸோ எப்படி வந்து ஒரு குட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் டிசைன் பண்ணுறது அப்படின்றத எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலோட அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஸோ ஒரு ஃபார்மேட் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல், ஸோ இதே மாதிரி
உங்களை எத்தனை எழுத சொல்கிறாங்களோ நான் வந்து இங்கே ஒன்று தான் கொடுத்துருக்கேன். ஸோ எத்தனை எழுத சொல்கிறாங்களோ அவ்வளோ எழுதணும் நீங்கள் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலை. ஸோ இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் த நேம். ஸோ நேம் ஆஃப் த டீச்சர் எஜுகேட்டர். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த ஸோ த டீச்சர் எஜுகேட்டர்னால் உங்கள் இந்த பெடகாஜி ஸ்டாஃப். ஸோ அவங்க கிளாஸை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஸோ முன்னாடி உங்கள் சிலபஸில் கொடுத்துருந்த மாதிரி ஸோ இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலில் இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா, sorry one second, should be prepared and maintained by the student teacher in which he or she records his or her experience, observation and reflection on the pedagogy course and school internship. ஸோ அந்த pedagogy course and the school internship பற்றி நீங்கள் எழுதணும். ஸோ இங்கே வந்து you have to write your teacher educator name. Next comes the pedagogy subject. என்ன சப்ஜெக்ட் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லை வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் சயின்ஸ் எது. அண்ட் டாபிக். ஸோ என்ன டாபிக் எடுத்தாங்க அவங்க அப்படின்றத இப்போ நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் டீச்சர் எஜுகேட்டர் உங்கள் ஸ்டாஃப் வந்து எடுக்கிற இதை வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு ஜேர்னலாக ரெடி பண்ணி எழுத போகிறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் your reflections on your progress in learning. So you write your reflection on your progress in learning. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த கிளாஸ் அப்படின்றத நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அந்த டாபிக் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் எடுக்கும்போது ஸோ ஹவு வாஸ் இட், வாட் இஸ் யுவர் reflection on it அப்படின்னு எழுதணும். and identify and reflect on your success and challenges in this lesson. என்னென்ன success and challenges in this lesson of the topic அப்படின்றத பற்றி எழுதணும். and reflect on what has been achieved during the lesson and where future efforts and support should be focused in the next session. ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஃப்யூச்சரில் வந்து என்ன சப்போர்ட் தேவைப்படுது, என்ன நெக்ஸ்ட் செஷனில் வந்து தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் எழுதணும். அண்ட் ரைட் அபவுட். ஸோ அதான் ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் ஹாவ் பீன் அச்சீவ் டியூரிங் த லெசன் அண்ட் வேர் ஃபியூச்சர் எஃபர்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் ஷுட் பி ஃபோக்கஸ்ட் இன் த நெக்ஸ்ட் செஷன். நெக்ஸ்ட் கம்ஸ் த ரைட் அபவுட் யுவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ ஹியர் கம்ஸ் த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அபவுட் த லேர்னிங் இன் த கிளாஸ். அது எப்படி இருந்துச்சு. அண்ட் ரைட்ஸ் யுவர் டவுட்ஸ், கொஷின்ஸ் ஆர் இஷ்யூஸ் இஃப் எனி. ஸோ அதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும். நீங்கள் ஏதாவது கொஷின் ரைஸ் பண்ணிங்களா, டவுட்ஸ் ரைஸ் பண்ணிங்களா அப்படின்றத. ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். கம்மிங் டு த ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து தான் எழுதுவீங்க ஒரே ஒரு ரெக்கார்டாக. ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்றதுலையும் இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் வரும். ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோட டெஃபினேஷன் என்ன, அண்ட் அசஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் பை யூஸிங் அ லேர்னிங் போர்ட்ஃபோலியோ, டிசைன் எப்படி இருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட், அண்ட் பர்பஸ், assessment criteria, evidence for assessment, advantages of a student portfolio and conclusion நோட முடிச்சிருவீங்க. கடைசியாக you have to attach photos of the school internship. ஸோ அந்த ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் நடந்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களை பிளாகாகவும் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. யூ ஹாவ் டு கிரியேட் a blog and post pictures. ஸோ blog க்ரியேட் பண்ணும், அப்புறம் வந்து போஸ்ட் pictures. ஸோ அந்த பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த பிக்சர்ஸை தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணணும் இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டில். ஸோ வந்து அந்த பிளாகை வந்து நீங்கள் அப்பப்போ வந்து ஆக்டிவாக வச்சுருக்கணும். இந்த 80 days இருக்கு இல்லையா, ஸோ அப்பப்போ நடக்கிற ஈவெண்ட்ஸை அந்த பிளாகில் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கடைசியாக அந்த ரெக்கார்ட் எழுதும் போது இந்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுற விஷயம்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த பிளாகை வந்து யூ ஹாவ் டு க்ரியேட் இட் அண்ட் மேக் இட் அப்டேட்டட் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது அதுதான். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த பிளாகை வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த பிளாக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே இதுக்கான ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ரெக்கார்ட். ஸோ தேட்ஸ் இட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.